உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னோடு வானில் உலாவர ஆசைதான். ஆனால் உன் மனதில் நானா என்ற கேள்வியோடு தொடங்கி அதே கேள்வியோடு நிற்கிறது என் நாட்கள். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 26. நெடு நாட்களுக்கு பின் அலுவலகத்தில் சிரித்த முகமாக வலம் வந்து கொண்டிருந்தாள் அனிகா. நளினியின் அன்பும் தன்யாவின் அக்கறையும் நிரு கிருஷ்ணன் இருவரின் பாசமும் முழுவதுமாக இந்த சில நாட்களில் உணர்ந்திருந்த அவளுக்கு இது என்றும் நிலைக்க வேண்டும் என்ற ஆசையும், எங்கே ரூபன் பேசாமலே இருந்து விடுவானோ என்ற பயம் ஒருங்கே இருந்தது. ஆனால் அன்று காலையில் நடந்த நிகழ்வு அனைத்தையும் புரட்டி போட்டுவிட்டது. மும்பை வந்திருந்த ரூபனிடம் பேசி அனிகாவோடு பேச வைத்திருந்தாள் தன்யா. அன்றே அவனையும் அசோகையும் சமாதானம் செய்வது எளிது என்று அவள் சொன்னதால் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த அனிகாவிற்கு இன்று ரூபன் போன் செய்து பேசியது உலகமே மாற்றி சுழன்றது போல இனிமையாக இருந்தது. கண்டிப்பாக இனி அசோகையும் மாற்றி விடுவாள் தன்யா என்று அனிகா மகிழ்ச்சியாக அலுவலகத்தில் சிரித்த முகமாக வலம் வர, பொன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாளா ஜனி, நான் கூட பயந்தேன் சொல்லலாமா வேண்டாமான்னு. ஆனா இப்போ உன் சிரிப்ப பார்க்கும்போது நான் செஞ்சது 100% சரின்னு மகிழ்ச்சியா இருக்கு என்று அவளின் நெடுநாள் தோழியான ஏஞ்சல் கூறவும், என்ன சொல்ற, புரியுற மாதிரி சொல்லு ஏஞ்சல் என்று உணவகத்தில் மதிய உணவை வாங்கிக் கொண்டே கேட்டாள் அனிகா. அப்பானா அப்பா தாண்டி, உன்கிட்ட என்னவோ சரியில்லைன்னு தெரிஞ்சு அத சரியா கண்டுபிடிச்சு உன்னை மாத்திட்டாரு பாரு. என்ன இருந்தாலும் உன் அப்பா போல வர முடியாதுரியா நீ. எங்க வீட்டுல ரொம்ப கெடுபிடி, ஏன் எதுக்குன்னு நம்ம பக்கத்துல இருந்து யோசிக்கவே மாட்டாங்க என்று சம்பந்தமே இல்லாமல் குறைப்பட்டு கொள்ள, அப்பா என்ற வார்த்தையில் ஸ்தம்பித்து போன அனிகா உணவு மேஜையில் தட்டை வைத்துவிட்டு அவளை பிடித்து உலுக்க ஆரம்பித்தாள். ஏஞ்சல், என்ன சொல்ற, ஒழுங்கா புரியுறது மாதிரி சொல்லு என்று கடுமையாக கேட்க பதறிய ஏஞ்சல், அப்பா உன்னை பார்க்க வந்திருக்க சந்தோஷத்துல தானடி இப்படி இருக்க. நேத்து காலையில தான் உன் அட்ரஸ் கேட்டு போன் பண்ணாரு, நான் தான் ஹெச்ஆர் கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தேன் என்று சர்வ சாதாரணமாக கூற தலைமேல் கை வைத்து அமர்ந்து விட்டாள் அனிகா. அவளின் தந்தை இப்போது ரூபன் வீட்டில் இருப்பார், இன்று அசோக் வீட்டில்தான் இருப்பார் என்று நளினி சொன்னது வேற அதே நேரத்தில் நினைவு வர கண்கள் கண்ணீரை சுரந்தது. தான் ஆசைப்பட்ட எதுவும் நடக்காதா? தன்னால் அந்த வீட்டின் மருமகளாக அன்பும் பாசமும் கலந்த வாழ்வை வாழ முடியாதா என்று ஒரு கணம் திகைத்தவள் மறுகணம் நளினிக்கு போன் செய்திருந்தாள். அத்த அத்த என்ற அனிகா பதற, என்ன, எதுக்கு இந்த பதட்டம் என்று கடிந்து கொண்டவர் பொறுமையாக பேசும்படி அவளை பணித்தார். அத்த, அப்பா வீட்டுக்கு வரப்போறார்த்த என்று ஏஞ்சல் சொன்ன தகவலை சொல்ல, சரி என்ன செய்யறதுன்னு நான் யோசிக்கிறேன். நீ பதட்டம் ஆகாம அரை நாள் லீவ் சொல்லிட்டு தலைவலினால வீட்டுக்கு வர்றது போல வா, பாத்துக்கலாம். உன் அப்பா இங்க இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சது போல காட்டிக்காத, சூழ்நிலைக்கு தக்க நடந்துக்கோ அனிகா என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார். உணவை முற்றிலும் மறந்தவளாக ஏஞ்சலிடம் திரும்பி, என் அப்பா கிட்ட ஒண்ணு சொல்லாத, உன்னோட நான் அப்புறமா பேசுறேன் என்று எழுந்து ஹெச்ஆரை பார்த்து விடுப்பு சொல்ல விரைந்தாள் அனிகா. வீட்டு முற்றத்தில் அங்கும் இங்கும் யோசனையோடு நடப்பதும் வாயிலை பார்ப்பதுமாக இருந்த மருமகளை கண்ட ஆதி சக்கரவர்த்தி, என்னம்மா நளினி, என்னாச்சு என்று வர, ஒண்ணுல மாமா, உங்க பையன் என்று விழிக்க, அவன் அப்பவே சாப்பிட்டு உள்ள போயாச்சு, நீ வாசல்ல யார தேடுற என்று கேட்க, அது சும்மாதான் மாமா என்று சமாளித்து விட்டு மாடிக்கு வந்தார். என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஒன்றும் தோன்றாது போகவே கிருஷ்ணனை அழைத்தவர் விஷயத்தை சொல்ல, ஒண்ணு மாமாவை ரூமை விட்டு வராம பாத்துக்கிட்டு அவரை பேசி அனுப்பிடுங்க, இல்லனா அவரை வாசல்லையே பார்த்து அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு போய் பேசிக்க சொல்லுங்க, நாம இப்ப வேற என்ன செய்ய முடியும் என்று கிருஷ்ணன் கூற, அவனுக்கு உணவு பரிமாறியபடி இருந்த நெருப்பா போனை வாங்கி, இப்ப அவரும் அப்பாவும் பார்த்து பேசினாதான் என்ன என்று கேட்க, என்னடி உளர்ற, அப்பாவை பொறுத்தவரை அவ தன்யாவுக்கு ஃப்ரெண்டு,
இப்ப அனிகா அப்பா வந்து பேசும்போது தன்யாவை பத்தி பேச்சு வந்தா நான் தொக்கா மாட்டுவேன் என்று சொல்ல, ஆமா, இப்படியே எல்லாரையும் சந்திக்க விடாம எவ்வளவு நாள் உங்களால பாத்துக்க முடியும்? ஒருவேளை அவர் வர்றது உங்களுக்கு இப்படி முன்னாடியே தெரியாம போயிருந்தா, அதை விட நான் ஒண்ணு சொன்னா நீ கோவிக்க கூடாது என்று நிறுத்தியவள், ரூபன் செஞ்ச தப்ப அப்பா மன்னிக்க வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அதுக்கான முயற்சியே எடுக்காம இருக்கிறது முட்டாள்தனமும் கூட. நம்ம கிட்ட ஒரு கொத்து சாவி இருக்கு, போட்ட இடமும் இருக்கு. தூரத்துல இருந்தே பார்த்து சரியான சாவியோட தான் கிட்ட போவேன்னு சொன்னா நடக்கிற கதையாது. கிட்ட போய் அந்த பூட்டை எப்படின்னு பார்த்தாதானே நம்ம கிட்ட இருக்கிற சாவியில எது சேரும்னு பார்த்து அதை திறக்க முடியும் என்று கேட்க, இப்ப பூட்டு எது சாவி கொத்து எதிரி என்று கேட்டார் நளினி. போட்டு நம்ம அப்பாவோட கோபம், சாவி கொத்து அதை சரி பண்ண நம்ம கிட்ட இருக்கிற நியாயமான விஷயங்கள். அப்பாவை நெருங்காம அதை உடைக்கவோ திறக்கவோ நினைக்கிறது சுத்த மடத்தனம் இல்லையாமா? ஆனா அனிகாவோட அப்பா என்று இழுக்க, வரட்டுமா, அப்பாவோட பேசட்டும். அதுல உனக்கு சாதகமான விஷயம் ஏதாவது கிடைக்காதா? அதை நீ சரியா பயன்படுத்து. அப்பா வெளியாட்கள் முன்னால கோவப்பட மாட்டாரு. அதை வச்சு ரூபனை உள்ள கொண்டு வர முடியுமான்னு பாரு என்று யோசனை சொல்ல, நமக்கு என்னடி வேணும்? எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சரி. உங்க அப்பா மாதிரி கௌரவத்தை பிடிச்சு வச்சு எனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல. எனக்கு என் பசங்க சந்தோஷமா ஒன்னா நல்லா இருக்கணும் என்று சொன்னார் நளினி. நான் நீ சொன்னது போலவே பாக்குறேன் நிரு, ரொம்ப தேங்க்ஸ்ரா என்ற மகளுக்கு நன்றி கூறிவிட்டு வாசலுக்கு வந்தார். ஆதி அவர் அறைக்கு சென்றிருக்க வாசல் திண்ணையில் அமர்ந்த நளினி அனிகாவின் வரவுக்காக காத்திருந்தார். ஆனால் முதலில் வந்தது அந்த வெள்ளை வேட்டி மனிதர்தான். அவரை கண்டதும் அனிகாவின் போனில் அவரை பார்த்த நினைவு வந்தது நளினிக்கு. வாங்கண்ணா என்ற வாய் நிறைய அவரை அழைக்க, தன் மகள் ஹாஸ்டலில் தங்கி இருப்பாள், இல்லாவிட்டால் வாடகை வீட்டில் இருப்பாள் என்ற நினைப்பில் இருந்த அவருக்கு மங்களகரமாக வாசலில் நின்று வீட்டரசியாக ஒரு பெண் வரவேற்பதை கண்டு குழப்பம் அடைந்தவராக உள்ளே வந்தார். உட்காருங்கண்ணா, அனிகா உங்களை பத்தி சொல்லிருக்கா, உங்க போட்டோ கூட பாத்திருக்கேன் என்று சகஜமாக பேசியபடி அவருக்கு மோர் கொடுக்க, அவரின் பேச்சும் அக்கறையான கவனிப்பும் வேலப்பனுக்கு பிடித்து போனது. அது அனி இங்கேயா தங்கியிருக்கு என்று கேட்டதும், ஆமாண்ணா, என் சின்ன மருமக அவளுக்கு பழக்கம்தான், அதான் அவ மூலமா அனிகா இங்க தங்கினா. என்ன இருந்தாலும் தெரியாத ஊர்ல தங்குறது கொஞ்சம் பயமா தானே இருக்கும் என்று அனிகாவுக்கு சார்பாக அவர் பேசிக் கொண்டிருக்கையில் ஹாலுக்கு வந்தார் அசோக். உள்ளே சின்ன நடுக்கம் வந்தாலும் மகனை எப்படியும் அவன் ஆசைப்பட்ட பெண்ணோடு வாழ வைத்து விட வேண்டும் என்ற ஆசையும், மகனை வீட்டிற்குள் வரவைக்க வழி தேட வேண்டும் என்ற ஆர்வமும் சேர்ந்து, வாங்க, இவர்தான் அனிகாவோட அப்பா என்று கணவருக்கு அறிமுகம் செய்தபடி, இது என் வீட்டுக்காரர் என்று அவரிடமும் கூறினார். பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பிறகு பேச்சு பிள்ளைகள் பக்கம் திரும்ப, என் பொண்ணு இங்க தனியா எப்படி இருக்காளோன்னு நினைச்சேன். ஆனா உங்க மனைவி பேசுறத பாக்கும்போதே எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன, அவ கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும் என்று குறைப்பட, அதுக்கே நானா நல்லா இருப்பா பாருங்க என்று சொன்ன நளினியை பார்த்து, எனக்கும் உங்களை போல அன்பா பாத்துக்கிற ஒரு குடும்பம் அவளுக்கு கிடைக்கணும்னு தான் ஆசை. எங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளே என்று வருத்தம் கொண்டார். ஒன்னும் நினைக்க வேண்டாண்ணா, எனக்கும் அனிகாவை ரொம்ப பிடிக்கும். மனசுல சின்னதா ஒரு ஆசை கூட இருக்கு என்று ஓர கண்ணால் கணவனை நோட்டம் விட்டபடி, என் பெரிய பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவனுக்கு அனிகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு என்று கூற, வேற்று மனிதர் முன் மனைவியை கண்டிக்க முடியாது தனக்கு பிடிக்காத மூத்த மகனை பற்றிய பேச்சில் அசோக் முகம் சுருக்க சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டார் நளினி. சின்ன மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, இப்ப மூத்த மகனுக்கு ஆகலன்னு சொல்றீங்களே என்று வேலப்பன் கேட்டதும், அது ஒரு பெரிய கதை. ஆனா சுருக்கமா சொல்லணும்னா, எங்க மூத்த மக கல்யாணத்துல ஒரு குழப்பம். அதுல நாங்க இளையவனுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி சூழ்நிலை. ரூபன், அதான் என் மூத்த பையன், ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்த கல்யாணத்தை விட்டுட்டு போகிறது மாதிரி ஆயிடுச்சு என்று நளினி சொல்ல, அச்சோ, ஒரு பொண்ணோட உயிர் முன்னாடி எதுவுமே பெருசு இல்ல. உங்க பையன் செஞ்சது சரிதான், ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணலையா என்று கேட்க, பொண்ணு அமையல என்று சமாளித்தபடி கணவனை பார்த்தார் நளினி. இதனால் வரை
ரூபன் ஏன் வீட்டை விட்டு சென்றான் என்று காரணம் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தவர் நளினி மூலம் இப்போது இதெல்லாம் கேட்டதும் குழப்பம் கொண்டவராக அமர்ந்திருந்தார். அனிகா வீட்டிற்குள் நுழைய வேலப்பன் பாசம் பொங்க மகளை அணைத்துக் கொண்டார். அதில் தெரிந்த அன்பை கண்ட அசோக்கின் மனம் தன் மகனை பல நாட்கள் காணாமல் இருப்பதோடு பேசாமல் இருப்பதை சுட்டிக்காட்டியது. இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.